இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தரமான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காவேரி நம்ம விஜய் வந்து பார்த்துட்டாங்க. விஜயை பார்த்துட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க இல்லையா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஃபோன் காலில் பேசினோன்னா அவர் அந்த ஃபோன் காலில் அந்த வாய்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருக்கார். காவேரி வாய்ஸ் மாதிரி இருக்கே, காவேரி வாய்ஸ் மாதிரி இருக்கே, காவேரி வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கார். நமக்குலாம் ஒரு மாதிரி வந்துட்டு எமோஷ்னலாக ஆகிடுச்சு. என்னடா இது விஜய் வந்து கண்டுபிடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்பவுமே பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாப்பா வச்சு ஏதோ ஒரு ப்ளே வந்து பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மகாநதி சீரியலோட அந்த தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாக வந்துட்டு இவங்க வந்து சேர்றதுக்கான வழியெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருந்தார். ரொம்ப விஜய் அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். விஜய் அளவுக்கு ஹேண்ட்ஸமாகவும் இல்லை. ஒரு நார்மலான ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்க நம்ம சாரதாமா. சரி ஓகே ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி சும்மாவே இல்லை. எனக்கெல்லாம் மாப்பிள்ளையே தேவையில்லை, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட பிரச்சனை பண்ணி, நம்ம யமுனா கிட்ட பிரச்சனை பண்ணி ரொம்ப வந்து பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டாங்க. சும்மா வந்துட்டு சாரி கட்டிட்டு வந்து நிற்க சொன்னீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிகிட்ட பேசிட்டு போனார். அதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னன்னே தெரியல. நம்ம விஜயோட பேர் வந்து கேட்டாலே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி வந்துட்டு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வருதா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஸ்டனாகி அமைதியாக நின்னுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டாங்க இல்லையா. அதனால் இன்னும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு யோசிச்சு ஏதோ ஒன்று சம்திங் ஹேப்பன் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு நடக்கணும், 2 பேரும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம சித்தப்பாவையும் நம்ம தாத்தாவையும் போட்டு நம்ம விஜய் வந்து குப்புன்னு குப்பை போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காவேரி இருந்திருக்காங்க, அவங்க மறந்துருக்காங்க. மறதி தான் அதை சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லி சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிரிச்சுட்டாங்க. உண்மையிலுமே அதுக்கு ஏதாவது ஒரு மொக்கையான ஒரு காரணத்தை சொல்லி நம்ம விஜய்கிட்ட வந்து சமாதானத்தை தேடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வில்லியாக இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா பாட்டியே இல்லை. இப்போ தாத்தா அதோட பெரிய வில்லனாக மாறிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். சரி பார்க்கலாம், சைலண்டான ஒரு வில்லனாக மாறிட்டு வராருன்னே சொல்லலாம். சித்தப்பா சொல்லவே தேவையில்ல. அவர் அப்புறந்தே வந்துட்டு அதே ஒரு ஜோனலில் போயிட்டு இருக்கிற ஒரே ஆளாக நம்ம சித்தப்பான்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இவங்க பண்ணுற ஒரு ப்ரெஷர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சீக்கிரமாக நம்ம விஜய் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆவலமாக இருக்காங்க. என்றைக்கு வந்து அந்த டேட் வந்து வரப்போகுதுன்னு கூடிய சீக்கிரமாக வரும்னு சொல்லிட்டு மகாநதி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சீக்கிரமாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம காவேரி வந்துட்டு விஜயை பார்க்கும்போது எதுவுமே ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி வந்துட்டு அமைதியாகவே இருந்தாங்க. நம்ம விஜய் வந்து காவேரி பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய்க்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும், இன்ச்சு பை இன்ச்சு ஞாபகம் இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகிற, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு எமோஷன்ஸை கொண்டு போய் நம்ம காவேரி சைடில் வந்து சேர்க்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.